கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான வாழ வைக்கக்கூடிய, வாழ்வு தரக்கூடிய, நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் அது இயேசுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. இன்றைக்கி என்ன வார்த்தை ஆவியானவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 8:24, உம்முடைய வாக்கினால் சொன்னீர், உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். வாக்கினால் சொன்னதை கரத்தில் நிறைவேற்றுவார். அதாவதுங்க, வாயை திறந்து சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் கரத்தில் நிறைவேற்றுவாருங்கிறார். அவருடைய வாயும் அவருடைய கரமும் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறது. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னால் அதை கரத்தினால் செய்து முடிப்பார். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னால் அதை கரத்தில் நிறைவேற்றுவார். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னால் அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். ஒரு வெளிச்சத்தில் ராஜாக்களும் ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவார்கள் என்று சொன்னார், அதை கரத்தில் நிறைவேற்றுவார். மீண்டும் பயப்படுவதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறாய் என்ற ஒரு வாக்கு பண்ணினால் அதை கரத்தினால் பாதுகாத்து நடத்துவார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கினால் சொன்னால் அதை கரத்தினால் நிறைவேற்றுவார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தது என்று வாக்கினால் நிறைவேற்றினால் அது கரத்தினாலே நிறைவேற்றுவார். அவருடைய தழும்புகளால் சுகமாக இருக்கிறோம் என்று வாக்கினால் நிறைவேற்றினவர், வாக்கை சொன்னவர் கரத்தினாலே அவர் நிறைவேற்றுவார். நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் வளர்வா என்று சொன்னவர் வார்த்தையினால அதை கரத்தினாலே அதை நிறைவேற்றுவார். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட இலை உயிராக்கிற மறைத்த போல உன்னையும் குடும்பத்தையும் செலுத்துவீங்க வரவேற்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அதை கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அதை வாய்க்காத போகும் என்று சொன்னவர் அதை கரத்தினால் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுகிற கர்த்தர். பெரியவருடன் உனக்கு என்னவென்னு கேட்டபோது பார்வரன்னு கரத்தினால் நிறைவேற்றினார். 5:32 வானத்துக்கு நேரம் உயர்த்தி கரத்தினால் அற்புதம் பண்ணினார். அன்பார்ந்தவர்களே, அவர் வாக்குனால சொன்னதை உங்கள் குடும்பத்தில் கரத்தினால என் தகப்பன் இயேசு உங்களுக்கு நிறைவேற்றுவார். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். உங்களை கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிபோடு துதி பாடி போற்றுவோம். ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமேன். கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். பேதுரு மாமியை கரத்தை பிடிச்சி தூக்கி ஜுரத்தை நிப்பாட்டினார். தனது சிறுமிய உயிரோடு எழுப்பினார். வாலிபன பாடையை தொட்டு மீண்டும் உயிரை கொடுத்தார் வாலிபனுக்கு, விதவியின் கண்ணீரை பார்த்து. அதனால் அவர் வாக்கும் அவருடைய கரமும் நம்மளை பாதுகாக்கும். அதனால் வாக்குத்தத்தை பெற்ற ஜனமும் நாம், அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் நாம். அதனால் அவர் கரம் கிரியை செய்கிறது. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கரத்தினாலே கிரியை செய்ய போகிறார். எதிர்பார்த்து கொண்டிருங்கள். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். சுகம் ஆவீர்கள். பலவீனத்தில் இருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களா, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை தொட போகிறாரு. அவர் வலக்கரத்தால் உங்களை தாங்க போகிறாரு. தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு மே துதிக்கிறேன், மே ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை மே துதிக்கிறேன், உயர்ந்தவரை மே துதிக்கிறேன், அற்புதரை மே துதிக்கிறேன், அதிசயரை மே துதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேலையிலும் கூட மகிமையின் கரம் கூட இருப்பதாக, பலத்தின் கரம் கூட இருப்பதாக, கிருபையின் கரம் கூட இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.